அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் ரமலான் என்ற இறைவனுடைய அருள் நிரம்பிய மாதத்தின் இறுதி நாளான 30வது இரவில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மகரிப்பிலிருந்து பெருநாளுடைய தினம் ஆரம்பம் செய்யப்படுகிறது. ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குரிய பெருநாள் தினம் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த பெருநாள் தினத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு இந்த நாளை குறித்தோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய சட்டத்திட்டங்களை குறித்தோ இது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதற்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலான பதில்களை நம்ம சொல்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மார்க்கத்தை விட்டு தனித்திருக்கிறது என்பது இந்த பெருநாள் தினத்தில் இருந்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன காரணம்னா, வேறு வேறு மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் அவர்களுக்கென்று சில வழிபாட்டு தினங்களை விழாக்களுக்குரிய நாட்களாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இஸ்லாம் எப்படி வைத்திருக்கிறது என்றால், ஒன்று வழிபாட்டை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மகிழ்வுக்குரிய ஒரு நாளாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாள், இன்னொன்று வேறொரு வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக தொழக்கூடிய பெருநாள் தினத்தை கொண்டாடக்கூடிய ஈதுல் அதுஹா என்ற தியாக பெருநாள். இப்போ நோன்புங்கிற வழிபாட்டை முடிச்சுட்டு ஒரு பெருநாள் கொண்டாடுறோம், அது நோன்பு பெருநாள். தியாகம் என்ற வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக ஒரு பெருநாளை கொண்டாடுகிறோம், அது தியாக திருநாள் என்ற இந்த இரண்டு தினத்தை மார்க்கம் சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த காலகட்டம் அன்சாரிகள் ஒரு சில நாட்களை தேர்வு செய்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சில நாட்களை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன நாட்கள், ஏன் இப்படி நீங்கள் இந்த நாட்களில் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன காரணம்? இல்லை, அறியாமை கால மக்களில் இருந்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் இந்த நாட்களை விழாக்கள் நாட்களாக கொண்டாடினார்கள் நாங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த நாட்களை இன்னும் விட்டுருங்க, கைவிட்டு விடுங்கள். அல்லாஹ் நீங்கள் மகிழ்வோடு இருப்பதற்காக விளையாடுவதற்காக வேண்டிய 2 நாட்களை வைத்திருக்கிறான், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க காட்டித்தராங்க. அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், மார்க்கமே நமக்கு மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்று சொன்னதனால் அந்த தினத்தை நாம் புத்தாடைகளை உடுத்தி மாமிசங்களை சாப்பிட்டு ஒரு மகிழ்வுக்குரிய ஒரு நாளாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த 2 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைக்க தடுக்கப்பட்ட வேறு நாட்கள் இருக்கிறது. ஹஜ் பெருநாளை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்ற நாட்கள். இப்போ இந்த 2 பெருநாள் நோன்பு வைக்கக்கூடாது, மகிழ்வுக்குரிய நாள். இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஜரை தொழுதவுடன் இந்த நாளினுடைய முதல் காரியமாக தொழுகையில் இருந்து நாம் துவங்குவோம் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இப்போ ஃபஜர் தொழுதவுடன் சூரிய உதயத்துக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் மத்தியில் எந்த தொழுகையும் கிடையாது. சூரிய உதயம் நன்கு உதயமான உடனே முதல்ல துவங்கிறது என்ன? பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய அந்த பெருநாளுக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு தொழுகை. இந்த தொழுகை எவ்வளோ முக்கியமானது என்றால், ஜும்மா தினத்தில் பெருநாள் வந்து விட்டால், அந்த பெருநாள் தொழுகை நிறைவேற்றி விட்டால் ஜும்மா தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் 2 பெருநாட்களை ஒரே நாளில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யார் பெருநாள் தொழுகை என்னோடு தொழுதார்களோ ஜும்மா தொழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. என்றாலும் நாம ஜும்மா தொழுவோம் நாங்கள். அப்போ அது சுன்னத். பெருநாள் தினத்தில் ஜும்மா தினத்தில் பெருநாள் வந்து பெருநாள் தொழுகை ஒருத்தர் தொழுதாருன்னா ஜும்மா தொழுகை என்ன ஆயிரும்? பெரும் ஃபர்ல். அது வியாபாரத்தை விட்டுட்டு வரணுங்கிறான், வாங்க சொன்ன உடனே உள்ள நுழையணுங்கிறான். அப்படிப்பட்ட அந்த தொழுகை என்னவாக மாறிவிடுகிறது? விரும்பினால் அன்றைய தினத்தில் தொழுங்கள், இல்லை என்றால் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது, அது பெருநாள் தொழுதவர்களுக்கு தான் அப்படிங்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ இந்த தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய பிரத்யேகமான சட்டம் என்னன்னா, அந்த 2 ரக்காயத்து தொழுகை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றும் போது ஒரு சில காரியத்தை மார்க்கம் சொல்கிறது. நபி அவர்கள் இந்த பெருநாள் தொழுகைக்காக புறப்படுறாங்கன்னு வைங்க, போகும்போது ஒரு பாதையை தேர்வு செய்வார்கள், திரும்பி வரும்போது வேறு ஒரு பாதையாக, அதாவது அதை மாற்றி அந்த பாதைக்கு மாற்றமான வேறு ஒரு பாதையை நபி அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்று ஆதாரபூர்வமான நபிமொழி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஃபஜருடைய தொழுகை முடிப்பாங்க, முடித்த உடனே முசல்லா என்ற தொழுகை திடலை நோக்கி நுழைவார்கள். அதுக்கெல்லாம் பல விளக்கம் கொடுத்தாங்க நிறைய பேர். இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து தொழுகைக்கு பள்ளிவாசலில் இடங்கள் காணலை, அதனால தான் பெருநாள் தொழுகைக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள மக்கள்லாம் பெருநாள் தொழுகைக்கு தான் நம்மளை மாதிரி வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அவங்க ஐகால தொழுகைக்கு வந்தாங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்தாங்க, பெண்கள் ஜும்மாவில் கலந்து கொண்டார்கள். அப்போ கூட்டம் மிகுதியினால் நபி அவர்கள் திடலை தேர்வு செய்யவில்லை, அதற்கு நபி அவர்களே காரணம் சொல்கிறார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள், அவர்களும் பெருநாள் தொழுகைக்கு வரணும்னாங்க. கண்டிப்பாக இந்த தொழுகையில் கலந்து கொள்ளணும். பள்ளிவாசலுக்கு கன்னி பெண் வரணுங்கிற சட்டம் இருக்குதா? அப்படி கிடையாது. எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி எல்லா பெண்களும் என்ன செய்யலாம்?
வீட்டில் தொழுவது சிறந்தது. பள்ளிக்கு வரலாம், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனால் எதுதான் சிறந்தது ஒரு பெண்ணுக்கு? வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது நாங்கள் ரசூலா. அப்படிப்பட்ட கன்னி பெண்களை கூட எங்கே கூப்பிட்டாங்க? பெருநாள் திடலுக்கு நபி அவர்கள் கூப்பிட்டார்கள். மாதவிலக்கு பெண்களுக்கு தொழுகையே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது தொழுகை இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ரசூலா அத்தகைய மாதவிலக்கு பெண்களையும் நீங்கள் திடலுக்கு வரும்படி கட்டளை இடுகிறார்கள். அப்போ ஒரு சில பெண்கள் ரசூலாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் சில பேருக்கு ஜில்பாபு கிடையாது. ஜில்பாப்னா நம்ம பெண்கள் அணியக்கூடிய ஆடைக்கு அரபில் சொல்லப்படுகிற ஒரு பெயர். ஹிஜாப்னு நம்ம சொல்கிறோம்ல, புர்காங்கிறோம்ல, அரபில் இன்னொரு பேர் ஜில்பாப் என்ற பெயர் இருக்கிறது. எங்கள்கிட்ட சில பெண்கள்கிட்ட ஜில்பாப் இல்லைங்கிறாங்க. அப்போ ரசூலா சொன்னாங்க, ஜில்பாபு இல்லைனாலும் என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட இரவல் வாங்கி விட்டாது வந்து நீங்கள் அந்த தொழுகையில் அதனுடைய வழிபாடுகளை கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் ரசூலா. இதில் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜில்பாப்னா முகத்திரைன்னு சில பேர் சட்டம் சொல்கிறாங்க. சலஃபு அறிஞர்கள் ஜில்பாப் என்றால் அது என்ன அர்த்தம்? அது முகத்திரை தான் அப்படிங்கிறாங்க. அது முகத்திரை கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்னா, அந்த ஹதீஸ்லேயே ஆதாரம் இருக்குது. ரசூலா என்ன சொல்கிறாங்க? ஜில்பாபை போட்டுட்டு தான் வரணும். ஜில்பாப் இல்லாதவங்க என்ன செய்யுங்க? பக்கத்தில் உங்கள் சகோதரிகள், உங்களுடைய அண்டை விட்டார் பெண்கள் யார்ட்டையாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வாங்கி போட்டுட்டு வந்துருங்கன்னு நாங்கள் ரசூலா. அப்படி பெருநாள் தொழுகை வந்து கூடுறாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? பெருநாள் தொழுகையில், பெண்களே உங்களை நான் நரகத்தில் அதிகம் பார்த்தேங்கிறாங்க. உடனே ஒரு பெண்மணி எந்திக்கிறாங்க. ஜாபீர் பின் அப்துல்லா அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரை நிகழ்த்தும் போது கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி எழுந்தார்கள். எழுந்து என்ன கேட்குறாங்க? நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம்? ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் கணவன்மார்களுக்கு நிறைய மாறு செய்றீங்க. அப்போ அவங்க தான தர்மங்கள் செய்தார்கள். இப்போ ஜில்பாபு கட்டாயம், ஜில்பாப் என்றால் முகத்திரை தான் என்று இருந்தால் ரசூல் என்ன பண்ணியிருக்கணும்? ஏமா உன்னை ஜில்பாபலமாக போட சொன்னேன், நீ ஏன் போடாமல் வந்தேன்னு கேட்டிருக்கணும். அப்போ ஜில்பாப்னு என்ன? தலையை தன்னுடைய தலை மேல் பகுதியை மறைப்பதற்கு பேர் தான், முக்காடுக்கு பேர் தான் ஜில்பாபை தவிர முகத்தை மறைப்பதற்கு பேர் ஜில்பாபு கிடையாது. ரசூல் அதை காட்டியும் தரலை. இது உங்களுக்கு கூடுதல் தகவலுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ பெருநாள் திடல்ல கூடியாச்சு. ரசூலா சொல்கிறாங்க, ஆண்கள் முன் வரிசையில், பெண்கள் பின் வரிசையில். இந்த தொழுகை இல்லாத பெண்கள் இருப்பாங்களா, அவங்க தொழும் இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காரட்டும் அப்படின்னாங்க. இது தொழுகை நேரம் மட்டும். தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? அடுத்து மார்க்க ரீதியான பேச்சுக்கள் இருக்கிறது. தக்பீர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பிரார்த்தனைகளை கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் ரசூலா. நிறைய துவா செய்யுங்க அந்த பெருநாள் தினத்தில், அந்த தொழுகை முடிந்த பிறகு. அப்போ அதிலலாம் நீங்கள் சேர்ந்துருக்கலாம். துவாவுக்கெல்லாம் தடுக்கலை, தக்பீருக்கு தடுக்கலை, மார்க்க பேச்சை பேசுறதை தடுக்கலை. இந்த மாதவிலக்கு பெண்கள் தொழும் இடத்தை விட்டு தொழுகிற நேரத்தில் மட்டும் விலகியிருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த தொழுகையை பற்றி, இந்த தொழுகையினுடைய ப்ராப்பரான ஒரு சில சட்டத்திட்டங்களை ரசூலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரசூல்லாவுடைய அந்த பெருநாள் தினத்தை ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் இருந்து பார்த்து அந்த தொழுகையை பற்றி சொல்கிறாங்க. நான் நபியோட பெருநாள் தினத்தில் கலந்துக்கிட்டேன். பெருநாள் தொழுகைக்கு பாங்கு கிடையாது, பெருநாள் தொழுகைக்கு இக்காமத்து கிடையாது. இப்போ பாங்கு கிடையாது, இக்காமத்து கிடையாது என்ற ஒரே காரணத்துக்கான இது ஃபர்லி இல்லைங்கிற லிஸ்ட்லையும் சேர்த்துட முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாங்கு இல்லாமல், இக்காமத்து இல்லாமல் பெருநாள் தொழுகை நிறைவேற்றினார்கள். பெருநாள் தொழுகைக்கு என்ன கிடையாது? முன் சுன்னத்து கிடையாது, பின் சுன்னத்து கிடையாது. சில பேர்லாம் அங்கே வந்து தொழுகையில் முன் சுன்னத்துலாம் தொழுவாங்க. அப்படிலாம் மார்க்கம் சொல்லலை. தொழுது முடிச்சு துவா செஞ்சுட்டு மறுபடியும் பின் சுன்னத்துலாம் தொழுதுட்டு போவாங்க. அப்படி இஸ்லாம் சொல்லலை. ஒருவேளை லுகா தொழுறாருன்னு இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறோம், இங்கனே ஒளி செஞ்சதோட இங்கே லுகா தொழுதுட்டு போயிடுவோம் திடல்ல அப்படின்னு தொழுது அவரை தடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அது லுகாவுடைய நேரம் தானே. பெருநாள் தொழுக முடிகிற நேரம் லுகாவுடைய நேரம் தான். இப்படி ஒருத்தர் லுகா தொழுதாருன்னா அது தடை இல்லை. ஆனால் பெருநாள் தொழுகை எது கிடையாது? முன் சுன்னத்து பின் சுன்னத்து கிடையாது. வந்தோம், பெருநாள் தொழுகை தொழுதோம், அல்லாஹ் கிட்ட துவா செய்து தக்பீர் முழங்கி கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இது மார்க்கம் சொல்லி தந்த ஒரு அடிப்படை வீதி. இப்போ இந்த பெருநாள் தினத்தில் வந்து என்னன்னா, வேறு என்ன விதமான சட்டத்திட்டங்களில் பிரச்சனைகள் அப்படின்னா, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தினத்தில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. நாங்கள் அதிகமாக என்ன செய்யணுமா? தக்பீர் சொல்லுங்க அப்படின்னாங்க. இந்த தக்பீரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு சலஃப் அறிஞர்கள், சலஃபு மார்க் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தை. இதில் ஏதாவது தப்பு இருக்குதா? அல்லாஹ் பெரியவன், அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அல்லாவுக்கே எல்லா புகழும். இதை மாறி மாறி அந்த வார்த்தைகள் வருது. இப்போ நல்ல வார்த்தைகள், அதில் மாற்றம் கிடையாது. நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த திக்ருகளை சேர்த்த வார்த்தை. ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை நபி அவர்கள் தன் வாழ்நாளில் எங்கேயாவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்க. அல்லாஹ் அக்பர் நல்ல வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் நல்ல வார்த்தை, வலில்லாஹில் ஹம்துன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் தான் மாற்றி சொல்றது, வலில்லாஹில் ஹம்து. அப்போ நல்ல வார்த்தை. இந்த வார்த்தை நபி அவர்கள் இப்படி ஒரு கோர்வையாக அமைத்து தந்தார்களா? அமைத்து தரலைன்னா அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஆனால் இப்படி ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் மதீனாவில் பெருநாள் தொழுகை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி ஒரு தக்பீர் செய்யலை. சரி, இவங்க இப்படி பண்றாங்கல்ல, சுன்னத்துல் ஜமாத் மக்கள் இதை விட தாண்டி கூடுதலாகலாம் செய்கிறாங்க. என்ன வார்த்தை? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வ சுப்ஹானல்லாஹி புக்ரத வ அஸீலா. அதுக்கப்புறம் இன்னும் நீளும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா
வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன வேற வேற சந்தர்ப்பத்தில் சொன்ன வார்த்தைகள். இது எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது, எல்லா மார்க்கத்தில் இருக்கிற ஹதீஸில் இருக்கிற வார்த்தை தான். அங்கன எடுத்து ஒரு பெரிய தக்பீர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் பெருநாள் தக்பீர் என்று சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் சொல்கிறார்கள். அந்த தக்பீருக்கும் சலஃப் அறிஞர்கள் சொல்லக்கூடிய தக்பீருக்கும் மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது, குரானிலோ ஹதீஸிலோ நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப தக்பீரை சொல்லக்கூடாதா? அப்படி கிடையாது, தக்பீர் கண்டிப்பா சொல்லணும். தக்பீர்னா என்ன? அல்லாஹு அக்பர், அதான் தக்பீர். அதான் அன்றைய தினம் முழுக்க நாளைக்கு மகரிப்ல இருந்து ஆரம்பிங்க, தக்பீர் சொல்லிக்கிட்டே இருங்க. அன்றைய நாள் முடிகிற வரைக்கும் சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. சின்ன சின்ன காரியத்தில் கூட அதை முணங்கி கொண்டே இருங்கள். ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை. எதற்கு நாடுகிறான்? லேசை. நீங்கள் அந்த நோன்பினுடைய காலங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இதை நான் செஞ்சேங்கிறோம். அப்ப பெருநாள் தினத்தில் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், தக்பீர் சொல்லணும். அல்லாஹ்வே சொல்றான், தக்பீர் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் அக்பர் தான். நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? யார் ஒருவர் ஃபர்லான தொழுகையை தொழுது விட்டு 33 முறை தஸ்பீஹ் செய்கிறாரோ, 33 முறை தஹ்மீது செய்கிறாரோ, 34 தடவை தக்பீர் சொல்கிறாரோ, அந்த இடத்துல என்ன சொல்றோம்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அப்படி செய்கிறோமா? அல்லாஹ் அக்பர் ஒரு தக்பீர், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப தக்பீர்னாலே மார்க்கம் நமக்கு சொன்னது என்ன? அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை மட்டும்தான். இப்போ நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டி தக்பீர் சொல்லி கைகளை கட்டுறோம், என்னன்னு சொல்றோம்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்றோமா? கிடையாது, அல்லாஹ் அக்பர் முடிஞ்சிருச்சு. தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட என்ன பண்றாங்க, ஒரு முறை நபி அவர்கள் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தை பத்திலாம் பேசுறாங்க. சஹாபாக்கள் உடனடியாக தக்பீர் சொன்னார்கள் அப்படின்னு வருது. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. அப்ப தக்பீர்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் அக்பர். நீங்க இதை கூட நீங்க பார்க்கலாம், இந்த பெருநாள் தொழுகையில தக்பீர் கட்டிட்டு அதிகப்படியாக 7 தக்பீர் சொல்லப்படும். அதுல ஹதீஸ்ல என்ன வருது? 7 தக்பீர்னு வருது. அப்ப அங்க அப்படி சொல்றீங்களா? அங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர் கட்டிடுவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 7 தக்பீர் முடிச்சு சூராக்கு போயிடுறாங்க. அப்ப அங்கேயும் சொல்ல வேண்டியது தானே? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்றீங்களா? அப்ப அங்கேயும் சொல்லலை. எங்கெல்லாம் மார்க்க தக்பீர்னு சொல்லிச்சு அங்க எங்கேயும் சொல்லலை. பெருநாள் தினத்துல மட்டும் புதுசா ஒரு தக்பீர் வருது. லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லக்கூடிய தக்பீரை யாரு சொன்னா? குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆதாரம் கிடையாது. இல்ல இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தலை சிறந்த தஃப்சீர் உலகத்தின் ஒரு மாமேதை இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய பாட பயிலரங்கத்தில் படித்த ஒரு மாணவர். அவ இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க, ஒரு நாள் பெருநாள் தினத்துல இந்த தக்பீர் சலஃப் அறிஞர்கள் சொல்றாங்கல்ல, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற இந்த திக்ரை இந்த தக்பீரை சொன்னதாக ஹதீஸ் இருக்கு. இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்னு அப்பாஸ் செய்திருக்கிறார், நாம செய்யணும். அதை மட்டும் சொல்லலை, இப்னு அப்பாஸ் செய்ததுனால நம்ம செய்யலையா? என்ன காரணம்? அவர் செய்ததை எந்த நபித்தோழரும் குறை சொல்லலை. அப்ப அவர் நபி செய்ததை தானே சொல்லியிருப்பார், நபி செய்ததை தானே அவர் காட்டி தந்திருப்பார், அதனால நம்ம சொல்லணுங்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டை எடுத்தா மார்க்கத்தில் இல்லாத பல ஃபித்னாக்களை உள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க பாருங்க, 2 பாங்கு ஜும்மாக்கு சொல்றாங்கல்ல, யாரு காட்டி தந்தது? ஃபர்ஸ்ட் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். பள்ளியில் ஒரு பாங்கு சொல்லப்படும், அதே நேரத்தில் கடை வீதி மார்க்கெட்டில் ஒரு பாங்கு சொல்லப்படும். இதை எந்த நபி தோழரால் தடுத்தாங்களா? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சமீபம் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, மாவியா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்றாங்க, ஆயிஷா நாயகி வாழ்றாங்க, யாராவது தடுத்தாங்களா? அவங்க தடுக்கலைங்கிறதுனால சரியாயிருமா? ரசூலுல்லாஹ் 10 வருஷம் ஜும்மா தொழுதாங்களா? ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு 52 ஜும்மா கணக்கு போட்டா 10 வருஷத்துக்கு 520 ஜும்மா, 10 ஆண்டுகள் தொழுது நபி அவர்கள் ஒரு ஜும்மாக்கு கூட 2 பாங்கு சொல்லலையே. அப்ப இது மார்க்கத்தில் இல்லை. அப்போ உஸ்மான் இப்னு அஃபான் நரகவாசியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அவர் ஏதாவது தவறு செஞ்சா ரப்பு மன்னிப்பான். அவர் செய்த தியாகத்துக்கு முன்னாடி, அர்ப்பணிப்புக்கு முன்னாடி இறைவன் கருணை காட்டுவான். அவர் தவறு செய்தாதுங்கிறதுக்காக நான் செய்ய முடியுமா? ஒரு கடை இருக்குது, 20 ஆண்டுகள் சீஃபா ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சீனியர். நான் அந்த கடையில் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த வேலைக்கு சேர்ந்த முதல்ல சீஃப்ல இருக்கிறாரு, 9 மணிக்கு கடைக்கு வரணும், 11 மணிக்கு வராரு, 2-3 நாள் வராரு. அவரை பார்த்துட்டு அவர் மட்டும் வராரு, நானும் வருவேன் 11 மணிக்கு. அப்படின்னா நான் 30 வருஷம் என் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஏன் லேட்டாக வந்தான்னு எனக்கு தெரியும், என்ன காரணம் எனக்கு தெரியும். அவன் செஞ்சாங்கிறத வச்சுட்டு நீ செய்யலாமா அப்படின்னு ஓனர் கோவப்படுவாரா இல்லையா? இப்போ நபித்தோழர்கள் ஒரு செயலை செய்தனால் அவங்கள பாவின்னு சொல்லக்கூடாது, நரகவாசின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை அல்லாஹ் அழிச்சிருவோம். ஆனால் செய்தது தவறு, அந்த தவறை நாம செய்யக்கூடாது. நாம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தான் பின்பற்ற வேண்டும், அவர்கள் சொன்ன கோட்பாடை தான் ஏற்று நடக்க வேண்டும். எனவே தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அன்றைய நாள் முழுக்க சொல்லுங்க. அற்புதமான ஒரு வார்த்தை, நபி அவர்கள் காட்டி தந்த வார்த்தை.
கூடுதலாக என்ன வரும் அப்படின்னா அந்த தக்பீரை கொஞ்சம் சத்தமிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர் அப்படின்னு மைக்கு போட்டு சொல்லுவாங்க. மக்களெல்லாம் கோரஸாக சேர்ந்து சொல்லுவாங்க. இது மார்க்கத்தில் உண்டா, இது சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அன்றைய நாள் தக்பீர் சொல்லக்கூடிய நாள் தானே தவிர தக்பீரை எல்லோரும் சத்தமிட்டு கோரஸாக சொல்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தரவில்லை. திருக்குரானில் நீங்கள் பார்க்கலாம், 7வது அத்தியாயம் 205வது வசனம், ஒதுக்குர் ரப்பக்க ஃபி நஃப்ஸிக்க ததர்ருவ வ ஹீஃபத்தன் தூன ஜஹரன். நீங்கள் உங்கள் இறைவனை துதியுங்கள், திக்ர் செய்யுங்கள். எப்படி திக்ர் செய்யணும் தெரியுமா? ரகசியமாக, பணிவாக, உரத்த சத்தம் இல்லாமல் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அப்போ மென்மையான சத்தம் வரலாங்கிறாங்க. சின்ன சத்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இப்போ மைக்கில் சொன்னதுனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டிருக்கு. நான் மைக் எடுத்து வச்சு இந்த சொன்னேன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், தூரமாக இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்காது. அப்போ இஸ்லாம் எப்படி சொல்லுது? திக்ர் செய்யணும். இந்த மனசுக்குள்ள சில பேர் பண்ணுவாங்க, வாய் கூட அசையாது, அது திக்ர் கிடையாது. நாக்கு அசையணும், உதடு அசையணும், அதுக்கு பிறகு தான் திக்ர். ஆனால் திக்ர் எப்படி செய்யணும்? சப்தமாக செய்யாதீர்கள், உரத்த சப்தத்தில் பண்ணக்கூடாது. மென்மையான முறையில், சின்னதாக, சப்தம் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் கேட்கும், அந்த மாதிரி முறையில் நீங்கள் திக்ருகளை செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட திக்ர் தான் இந்த தக்பீரும். இதுக்கு என்ன நம்ம ஆதாரம் காட்டுறோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. நபி அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போகிறாங்க. போகும்போது மேடான பகுதியில் என்ன ஓதணும்? தக்பீர் சொல்லணும். அல்லாஹ் அக்பர்ங்கிற தக்பீர் ரசூலுல்லாஹ் மேடான பகுதியில் போகும்போது தக்பீர், கீழே இறங்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தக்பீரை சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சத்தமிட்டு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபஇன்னக்கும் லா ததுஉ அஸம்ம வலா காயிபன், நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை. நீங்கள் யாரை கூப்பிடலை? செவிடனை கூப்பிடலை. அல்லது தொலை தூரத்தில் இருக்கிறவனை நீ கூப்பிடலை, பக்கத்திலேயே தான் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நம்ம கூடயே தான் இருக்கிறான். அதனால் நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கங்க, திக்ர மென்மையாக செய்யுங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க, இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போனாங்க, போர்க்களத்துக்கு போகும்போது எதிரிகள் காதில் விழுந்துடக்கூடாது, அதனால மெதுவாக சொல்ல சொன்னாங்க. அப்படி கிடையாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருப்பாங்க? எதிரிலாம் பக்கத்தில் நிற்கிறான், மெதுவாக சொல்லுன்னு சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு மாற்றமா என்ன காரணம் சொல்கிறாங்க? ரப்பு செவிடம் கிடையாது, ரப்பு காது கேட்காதவன் கிடையாது, ரப்பு தூரத்தில் கிடையாது, அவன் பக்கத்தில் தான் இருக்கிறான். நீ சொல்றதெல்லாம் அவன் காதில் விழும், அதனால மெதுவாக சொல்லுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா இல்லையா? அப்போ இந்த இதுதான் திக்ர் மஜ்லிஸில் கத்துவாங்க. இந்த 27 ராவு முடிந்தது, அஹ் அல்லாஹு அக்பரு, இஷ்டத்துக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது அதை சத்தமிட்டு மைக்கெல்லாம் போட்டு பெரிய அளவில் திக்ருகள் செய்வார்கள். இது மார்க்கத்தில் உள்ள நடைமுறை கிடையாது. திக்ரு செய்யுங்க, நல்ல வார்த்தைகளாக மார்க்கம் சொன்ன எல்லா வார்த்தையும் செய்யுங்க, ஆனால் அதை எப்படி செய்யுங்க? உரத்த சத்தம் இல்லாமல் மென்மையான முறை, பக்கத்தில் இருக்கிறவருக்கே கேட்குமா அப்படிங்கிற அளவிற்குத்தான் சத்தத்தை குறைத்து மார்க்கம் செய்ய சொல்கிறது. அதுக்கு மாற்றமாக அந்த மைக்கு போட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்வது இஸ்லாத்தினுடைய நடைமுறை இல்லை என்பதை நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்தும். அடுத்து இந்த பெருநாள் தினத்தில் மெம்பரில் பயான் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பயான் பண்ணுறதுக்குள்ள தொழுகை முடிஞ்ச உடனே பயான் பண்ணுறது மெம்பரில் பண்ணுவாங்க. மெம்பரில் பண்ணலாமா? இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ இரவு பயான் நடக்கல, மெம்பர் தானே இது. ஜும்மா தினத்தில் மெம்பரில் ஏறி பண்ணுற மாதிரி இரவு பயானில் பண்ணுறோம். இப்போ இரவு பயானில் நீங்கள் பண்ணுறது நியாயம், பெருநாள் தினத்தில் பண்ணக்கூடாதா அப்படின்னு. இந்த பயானை முதல்ல ரெண்டாக பிரிங்க. இபாதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பயான்னு ஒன்று உண்டு, இபாதத்துக்கு வெளியே இருக்கிற பயான்னு உண்டு. அது என்ன இபாதத்துக்கு வெளியே? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பயானில் எனக்கு உடம்பு முடியல, தொண்டை கட்டி இருக்கு, அதனால் பயான் கிடையாதுன்னா இப்போ ஏதாவது பஞ்சாயத்தா? மார்க்கத்தில் பிரச்சனையா? இன்னைக்கு பயான் பண்ணலைன்னா குடியா முடிக்கிறோம்? கிடையாது. ஜும்மா தினத்துக்கு வரோம், மணி 12 ஆகுது, எனக்கு தொண்டை கட்டிருக்கு, என்னால் பேச முடியல, பயான் நடந்தே ஆகணும். பயான் என்ன ஆகணும்? நடந்தே ஆகணும். உங்களுக்கு தெரியலன்னா வேற ஆள் இருந்துச்சுன்னு தர்ஜுமா வாசிட்டு போட்டோம், எதையாவது ஒரு 4 கருத்து ஒரு 10 நிமிஷம் பேசட்டும், ஆனால் என்ன ஆகணும்? இப்போ பயான் நடக்கணும். அப்போ 2 பயானுக்கு வித்தியாசம் இருக்குது. வேற பயான் எப்படி? இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம மகரிப்புக்கு அப்புறம் பயான் நடக்கிறோம், வாரம் ரமலானுக்கு முன்னாடி நடத்துவோம், இன்ஷால்லா நடத்துவோம். அதெல்லாம் எப்படி? எனக்கு முடியலைன்னா முடிஞ்சிருச்சு, இது ரொம்ப நிர்பந்தம்லாம் கிடையாது. இன்னைக்கு இல்லைம்மா நாளைக்கு வாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி முட்டுறலாம். ஆனால் அப்படி எது நடக்காது? ஜும்மா பயான் நடக்காது, பெருநாள் பயான் நடக்காது, கிரகண தொழுகை பயான் நடக்காது. 3 பயான் இருக்குதா, இது அமலோடு சேர்ந்தது, இது ஆள் இல்லைன்னு நிறுத்திட முடியாது, கண்டிப்பாக இங்கே பயான் நடக்கணும். அப்போ இந்த பயான் இருக்குல்ல, இந்த பயானுக்கு மெம்பர் படி வேணுமா வேண்டாமான்னு ஹதீஸில் தான் பார்க்கணும். இப்போ இங்கே மெம்பர் படியில் வச்சு இந்த இரவு பயான் பண்ணலாம், வெளியே நின்று பண்ணலாம், பள்ளிக்கு வெளியே நின்று பண்ணலாம், தப்பு கிடையாது. யாராவது கேட்பாங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது இபாதத்துக்குள்ளே சேர்ந்த பயான் கிடையாது. இபாதத்தோடு சேர்ந்த பயான் இது பெருநாள் பயான், கிரகண தொழுகை பயான், அதே நேரத்தில் ஜும்மா பயான், இது இபாதத்தோடு சேர்ந்தது. இதில் நீங்கள் பயானை தனியாக பிரிக்கவே முடியாது. பயான் இல்லாமல் தொழுவலாமல் ஜும்மான்னு கேட்டால் ஜும்மாவே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட பயானில் நபி மெம்பரை பயன்படுத்தினா நம்ம மெம்பர் பயன்படுத்தணும், நபி பயன்படுத்தலைன்னா நாம் பயன்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு மெம்பர் பயன்படுத்தினாங்களா? மவுத் வரைக்கும் பயன்படுத்துனாங்க, நாம் பயன்படுத்தணும்.
ஒரு உரை நிகழ்த்துவாங்க, உட்காருவாங்க, மறுபடியும் எந்திப்பாங்க, உரை நிகழ்த்துவாங்க, பயானம் முடிப்பாங்க. இது ஹதீஸில் இருக்கு. நாம் அதை நடைமுறைப்படுத்தணும். கிரகண தொழுகைக்கு நபி அவர்கள் மெம்பர் பயன்படுத்தினார்களா? மெம்பர் பயன்படுத்தலை, மெம்பர் கிடையாது. பெருநாள் தினத்தில் நபி அவர்கள் மெம்பர் பயன்படுத்தினார்களா? மெம்பர் பயன்படுத்தலை, மெம்பர் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு சில மார்க்கறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இல்லை கூட்டம் நிறைய இருக்கு, நம்மளுக்கு தெரியாது, அதாவது பேசுகிற ஆலிம்சாவை தெரியும்ல, பார்க்கணும்ல, அதனால மெம்பரில் ஏறுன்னு பண்ண என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சவுண்டும் கேட்காது, அதுக்காக நம்ம 4 பயானம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், 40 பயானம் வைக்கிறோமா? மைக்கு ஸ்பீக்கர் ஏற்பாடு பண்ணுறோம்ல, ஆளு தெரியலன்னா டிவி வைங்க, விஷுவலை ஏற்படுத்துங்க. அதை மார்க்கம் தடுக்கலையே. பெருநாள் பயான் நடக்குது, கிட்டத்தட்ட 10,000 பேர் கூடிட்டாங்க. ஆலிம்சா பேசக்கூடிய பயானை எல்லா ஆண்களும் பெண்களும் முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டி அங்கே ஒரு 10 டிவி வைங்களேன், இப்போ என்ன ஆகிருப்போது? அது மார்க்கத்தை உடைக்குமா? உடைக்காது. அப்போ நீங்கள் எப்படி மைக்கு ஸ்பீக்கர் வச்சு சவுண்டை கூட்டுறீங்களோ, டிவி வச்சு விஷுவலை கூட்டுங்க, தப்பு கிடையாது. மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இஸ்லாம் சொல்லாத ஒரு நடைமுறையை மெம்பரை கொண்டு வந்து நான் பெருநாள் தினத்தில் வைத்தேன் என்றால் நான் பிதாத்து செய்து விட்டேன். இது இஸ்லாமிய நடைமுறை கிடையாது, இதை செய்யக்கூடாது. அதுக்கு தான் என்ன, சாலிஹ் அல் உசைமீன் இப்போ சமீப காலத்தில் மரணித்த ஒரு தலை சிறந்த மார்க்கறிஞர், தௌஹீத் வாதத்தை பேசியவர் தான், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். ஆனால் நம்ம என்ன காரணத்துக்காண்டி அவங்க சொல்லக்கூடிய ஃபத்வாக்களை மறுக்கிறோம். ஒரு சில ஃபத்வாக்களை குர்ஆன் ஹதீஸில் இருக்காது, சிலது மனோ இச்சையின் அடிப்படையில் பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அதாவது மெம்பர் படி தான் அவசியம் கிடையாது, மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஒரு மேட்டான பகுதியில் ஏதாவது ஒரு மெம்பர் படி மாதிரி ஒரு காரியத்தில் ஏறி நின்று பயான் பண்ணலாங்கிறாங்க. இது எங்கே குர்ஆனில் இருக்குது? ஹதீஸில் எங்கே இருக்குது? குர்ஆனில் இருந்தால் ஹதீஸ் இருந்தால் ஏற்போம். மெம்பர் படி பயன்படுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இபாதத்து அல்லாத பயானை எங்கேயும் பண்ணலாம். நான் முதல்ல சொன்னேன், பொதுக்கூட்டம் போட்டு வெளியே நின்று பண்ணுங்க, பள்ளிக்கு மேலே டாப்பில் நின்று பண்ணுங்க, மெம்பர் படியில் நின்று பண்ணுங்க, கீழே உட்காந்துக்கிட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. இபாதத்து அல்லாத பயான், இபாதத்து பயான்னா ஜும்மா பயான் இபாதத்து பயான், பெருநாள் பயான் இபாதத்து பயான், கிரகண தொழுகை பயான் இபாதத்து பயான். இந்த பயானில் நபி அவர்கள் மெம்பர் படியை பயன்படுத்தினா நாம பயன்படுத்தணும், பயன்படுத்தலையா ரசூலுல்லாஹ் நாம பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ரசூலுல்லாஹ் மெம்பர் படி பயன்படுத்திய ஒரே இபாதத்து பயான் இதுதான், ஜும்மா மட்டும்தான். அதை தவிர எங்கேயும் நம்ம என்னன்னா மற்ற வேற தனியாக நம்ம பர்சனலாக பயன் பண்ணுறோமே, அதுக்குள்ள மெம்பர் படியில் தாராளமாக நின்று பயன் பண்ணிக்கங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இது கூடுதலாக ஒரு தகவலுக்கு உங்களுக்கு நினைவுபடுத்தும். அடுத்து தொழுகையினுடைய சட்டத்திட்டம். தொழுகைக்குன்னு சட்டத்திட்டம் என்னன்னா, மற்ற தொழுகையை விட இந்த பெருநாள் தொழுகை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்? நான் முதல்ல சொன்னதை வாங்க கிடையாது, இக்காமத்து கிடையாது, முன்பின் சுன்னத்து கிடையாது. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா, அதே மாதிரி ஒழு செய்யப்படணும். ஒழு கண்டிப்பாக அவசியம். ஜனாசா தொழுகை முதற்கொண்டு ஒழு செஞ்சாச்சு, சஃபு வைக்கப்பட்டாச்சு, ஆண்கள் பெண்கள் மாதவிலக்கு பெண்கள் அவங்க தொழுகை இடத்த விட்டு தள்ளி இருப்பாங்க. இமாம் தக்பீர் தஹரீம் கட்டுவார். தக்பீர் தஹரீம்னு என்ன அர்த்தம்? ஆரம்ப தக்பீருக்கு பேர் தக்பீர் தஹரீம். அது ஏன் தக்பீர் தஹரீம்? ஹராமாக்கப்பட்ட தக்பீர்னு என்ன அர்த்தம்? இங்கே நீங்கள் சாப்பிட முடியாது, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம், பக்கத்தில் காட்ட சலாம் சொல்லிக்கலாம், நல்லா இருக்கீங்களா, சோங்க கட்டுக்கலாம். தக்பீரை கட்டிட்டா எல்லாம் ஹராம். அதான் அந்த தக்பீருக்கு பேர் தக்பீர் தஹரீம், ஹராம் ஆக்கக்கூடிய தக்பீர் கட்டியாச்சு. கெட்டின உடனே என்ன செய்யணும்? அல்லாஹும்ம பாஈத் பைனி என்ற துவாவையோ, வஜஹது வஜஹியில் இல்லதி என்ற துவாவையோ, நம்ம எது மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அந்த 2 துவால எதை மனனம் செய்திருக்கிறோமோ அதை ஓதணும். இமாம் ஓதுவார், பின்னாடி இருக்கிற மக்களும் ஓதுவாங்க. பிறகு இமாம் அதிகப்படியாக 7 தக்பீர் சொல்வார். அதிகப்படியான சில பேர் குறைஞ்சது எது உண்டான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, 7 மட்டும்தான் உண்டு. 7 கீழையும் பெறக்கூடாது, மேலையும் பெறக்கூடாது. 7 தக்பீர் அவர் சொல்வார். அவர் சொல்ல நம்மளும் தக்பீர் சொல்லணும். தக்பீர் கட்டியாச்சா, பாயித் பண்ணி ஓதியாச்சா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு 7 முறை அவர் சொல்லுவார். அவர் சொல்ல நம்மளும் சொல்லணும். நாம மனசுக்குள்ள சொல்லணும். ஏன் மனசுக்குள்ள சொல்லணும்? நாம மாமுங்கள் பின்னாடி இருக்கிறோம், நாம மனசுக்குள்ள சொல்லணும். இமாம் ஏன் சத்தம் விட்டு சொல்றாரு? அவர் 7 சொன்னார், நமக்கு தெரியுமா இல்லையா? அதனால அவர் சத்தம் விட்டு சொல்லுவார். அவர் சத்தம் விட்டு சொல்ல அந்த 7 தக்பீர் சொல்லணும். இந்த தக்பீர்களுக்கு மத்திய துவாவே கிடையாது. தக்பீரே ஒரு தனி திக்ர் தான். அதுதான் எக்ஸ்ட்ரா துவா தொழுகைக்குள்ள வந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ராலாம் உள்ள கிடையாது. தக்பீரை கட்டுறீங்க, பாயித் பைனி ஓதுறீங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 7 தக்பீர் அவர் சொல்லுவார். சொல்லும் போது நம்மளும் சேர்ந்து சொல்லணும். கைகளை அவிழ்த்து கட்டக்கூடாது. நபி அவர்கள் தக்பீரை சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க, கைகளை அவிழ்த்து கட்டுங்கன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் எப்போதெல்லாம் கைகளை உயர்த்துவாங்கன்னு சஹீஹ் புகாரில் ஹதீஸ் இருக்கு. தொழுகிற 4 இடத்துல ரசூலுல்லாஹ் கை தூக்குவாங்க. எங்கெல்லாம்? ஆரம்ப தக்பீரில் கையை தூக்குவாங்க, ருக்கு போகும்போதெல்லாம் கை தூக்குவாங்க, ருக்குல இருந்து வரும்போதெல்லாம் கைகளை தூக்குவாங்க. அதற்கு பிறகு 2 ரக்காயத்தை முடிந்து 3வது ரக்காயத்தை எந்திக்கும் போதெல்லாம் கைகளை தூக்குவார்கள் என்றுதான் ஹதீஸ் இருக்கு. அப்ப இந்த அடிப்படை தான் கையை தூக்கணுமே தவிர தக்பீருக்கு மத்தியில என் கையை தூக்கணும் ஹதீஸை இல்லையே. அப்படி ஒன்று மார்க்கம் காட்டி தரலையே. அதனால கைகளை தூக்கக்கூடாது. 7 தக்பீர் சொல்லியாச்சு. அல்ஹம்து சூரா இமாம் ஓதுவார். இந்த பெருநாள் தொழுகைக்குன்னு பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ சூரா என்று எடுத்துக்கொண்டால் சூரா அலா, சப்பி இஸ்மா ரப்பிக்கல் அலா, சூரா காஷியா, ஹல்லத்தாக்க ஹதீசுல் காஷியா, பொதுவாக ஜும்மாக்கு ஓதுறோம்ல அது இல்லாமல் ரசூலுல்லாஹ் தனியாக வேற சில துஆ குர்ஆன் வசனங்களையும் ஓதியிருக்காங்க. காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்ற 50வது அத்தியாயம்,
அதே நேரத்தில் இதன் சக்கத்தி சமாவு, அதாவது சூரா கமர், அந்த கமர் என்ற சந்திரன் என்று பெயருடைய அந்த அத்தியாயத்தையும் நபி அவர்கள் ஓதியிருக்கிறாங்க என்ற ஹதீஸை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் இது மட்டும்தான் தொழுகைக்கு ஓதியிருக்கிறாங்க. இதுதான் ஓதணும் இல்லை, வேற ஒருவேளை அந்த இமாமுக்கு தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன சூறாக்கள் தெரியுமோ தோலை வைத்து அந்த ரக்காயத்தை பூர்த்தி செய்யப்படும். ருக்கு சுஜூது, பிறகு எந்திப்பார். எந்திக்கும் போது ஒரு தக்பீரோட தான் எந்திப்பார். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிடுவார். இதுக்கப்புறம் 5 தக்பீர் சொல்லப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 5 தடவை அவர் சொல்லுவார். சொல்ல பின்னாடி நாமளும் மௌனமான முறையில் நாமளும் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அல்ஹம்து சூரா, துணை சூறாக்களை ஓதி ருக்கு சுஜூத் அத்தஹியாத்து தொழுகை முடிக்கப்படும். இவ்வளவுதான் பெருநாள் தொழுகைக்கான சட்டம். இப்போ மற்ற தொழுகை விட்டு என்ன டிஃபரெண்ட்? இது 2 ரக்காயத் தொழுகை தான். எக்ஸ்ட்ரா ஒரு 7 தக்பீர் ரக்காயத்திலையும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 தக்பீர் 2ஆம் ரக்காயத்தில் வருது. இவ்வளோதான் விஷயம். வேறு எதுவும் இதில் கூடவும் கிடையாது, குறையவும் கிடையாது. இவ்வளோதான் பெருநாள் தொழுகை. இது தொழுகை முடிஞ்சால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பயான் நிகழ்த்தி இருக்கிறாங்க. சரிங்களா? இதோட சேர்த்து இன்னும் ஒரு தகவலை முடிச்சிடறோம். ஈது முபாரக்குன்னு சொல்லுவாங்க. நாளை தினத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சலாம் குறைஞ்சிரும், ஈது முபாரக் அதிகமாயிரும். ஈது முபாரக் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? மார்க்கமாகத்தான் இங்கு சொல்லப்படுது. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் நினைக்கிறாங்களா? கிடையாது. அது மார்க்கமாக சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படை வாழ்த்து என்பது சலாம் தான். அஃஷுஸ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கன்னாங்க. யார் பார்த்தாலும் ஆணோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ இஸ்லாமியரோ இஸ்லாம் அல்லாதவரோ எல்லாருக்கும் சலாத்தை சொல்லுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு சொல்வது தான் வருஷம் 365 நாள் நமக்கு சொல்லக்கூடிய கடமை, அமல். அது அல்லாமல் ஈது முபாரக், ஈது முபாரக்னு என்ன அர்த்தம்? ஈதுனா பெருநாள், முபாரக்னா பாக்கியம் பொருந்திய. அந்த பெருநாள் வாழ்த்துக்குவாங்கல்ல, தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து மாதிரி பாக்கியம் பொருந்திய பெருநாள் தினத்தினுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது இஸ்லாம் சொல்லி தரல. நபி அவர்கள் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க, சொல்லி தரல. சொல்லித்தராத ஒன்றை நீங்க சொல்ல வேண்டாம், நமக்கு அது தேவை கிடையாது. இது மாற்று மதத்தவர்களுக்கு எப்படி பதிஞ்சிருக்குன்னா இது இஸ்லாத்தில் உள்ளது. அவன் கூட நமக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறான், பாய் ஈத் முபாரக் அப்படிங்கிறான். அப்போ மார்க்கம் இதைத்தான் சொல்லி தந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வை பின்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. தக்கப்பல் அல்லாஹும் மின்னா ஓ மின்கும் வாங்க, அல்லாஹ் எங்கள் அமல்களையும் உங்கள் அமல்களையும் ஏற்கட்டும் வாங்க. இது பலகீனமான செய்தி, ஆதாரப்பூர்வமான நபிமொழி கிடையாது. அதனால் வந்துடுனா இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சலாம் மட்டும்தான். சலாம் யாருக்கு? மக்களுக்கு மக்கள். தக்பீர் யாருக்கு? ரப்புக்கு மக்கள். சரிங்களா? இது மட்டும் தான் மார்க்கம் சொல்லி தந்தது என்பதை நினைவுபடுத்திக்கிறோம். இது சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. நான் பெரும்பாலும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். எது பார்த்ததா தகவல் வரும். சரி, ஏதாவது இந்த பெருநாள் தினம் சம்பந்தமா மற்ற கேள்விக்கெல்லாம் நம்ம வேறு நாட்கள் டைம் கொடுப்போம். பெரும்பாலும் முடிச்சிட்டோம், கேள்வி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி. வந்துருச்சுல? வேறு ஏதாவது இருக்கா? மெம்பர் படி வந்துருச்சு. இந்த ஊருக்கு கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும். அதாவது கடற்கரையில் தொழுதாதான் பெருநாளுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி தானே? அப்படிலாம் மார்க்கம் சொல்லித்தரல. பள்ளி அல்லாத இடத்துல அதாவது பள்ளியினுடைய அந்த மாகுல், பெண்கள் மாதவிடாய் பெண்கள் வரக்கூடாதுங்கிற இருக்கிற அந்த மாகுல் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு பொது வெளியில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெருநாள் தினத்தில் தொழுகை நிறைவேற்றினாங்க. அந்த திடலுக்கு பேர் ரசூலுல்லாஹ் காலத்தில் முஸல்லா என்று அழைக்கப்பட்டது. இதான் மார்க்கத்தினுடைய சட்டம். ஆண்கள் பெண்கள் மாதவிலக்கு பெண்கள் எல்லோரும் அந்த வழிபாட்டில் ஈடுபட்டு, பெண்கள் அந்த தொழுகையை தவிர மற்ற எல்லா வழிபாட்டிலும் ஈடுபடுவார்கள். திடலில் தான் தொழணும். இதான் பெருநாள் தொழுகையினுடைய சட்டம். இந்த நிர்பந்தம்னு வரும்ல, நிர்பந்தத்தை ரெண்டு பொதுவான சட்டத்துக்கு போடக்கூடாது. பெரிய மழை வருது, பெரிய மழை வந்துட்டு பள்ளியிலையும் தான் தொழ முடியாது, வீட்டில் தானே இருக்க முடியும், வர முடியாது. கொரோனா டைம் வந்துச்சு, என்ன செய்ய முடியும்? நிர்பந்தத்தை பொதுவான சட்டத்தில் சேர்க்க முடியாது. நிர்பந்தம் வந்துருக்கு, மழை பெய்யுதுன்னா பள்ளிக்கு தான் வரணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, பள்ளிக்கு தான் வரணும். அப்போ பள்ளிக்கு வர்றது வேற. ஆனால் பொதுவான சட்டம் என்ன? பெருநாள் தினத்தை திடலில் தொழுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த பொதுவான வழிமுறை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி சரி, தவறான ஒன்று. அதாவது என்னன்னா தாமதமாக தொலை வைக்கிறாங்க, 9 மணி 10 மணிங்கிற மாதிரி தொலை வைக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் சரியானு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்ன ஆதார வார்த்தை புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஜர் தொழுகை முடிக்கிறாங்க, சூரிய உதயமாகுது. இன்றைய தினத்தில் முதல் காரியமாக தொழுகை கொண்டு நாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் முஸல்லா திடலுக்கு போகிறாங்க. இப்போ முதல் காரியம் எந்த அளவுக்கு? இந்த சாப்பிட்றது கூட பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள் தொழுகைக்கு புறப்படுறாங்கன்னா சில பேரிச்சம்பழங்களை வாயில போட்டு போயிடுவாங்களாம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்று இருந்தது. அதனால் முதல் காரியமாக எவ்வளோ சீக்கிரமாக சூரியன் நன்கு உதயமானது தெரிந்தவுடன் எவ்வளோ சீக்கிரமாக தொழுகிறோமோ அப்போதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முழு சுன்னத்தை ஹயாத்தாக்கியதாக மாறும். இப்போ நிறைய பேர் என்னென்னா, இல்லை பெண்கள்லாம் ரெடியாகி வர லேட்டாகும், ஆண்கள் ரெடியாகி வர லேட்டாகும். அவங்களுடைய சூழ்நிலை, நம்ம உலகத்தினுடைய சூழ்நிலையை வைத்து தொழுகையினுடைய நியதியையும் வக்தையும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள் மாறணும். சரிங்களா? சரி, நிறைவு செய்துக்குவோம்.
இல்லை அப்படி வரலைங்க. அப்படி இருந்தால் நீங்கள் எடுத்து காட்டுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம விளக்கம் கொடுக்குறோம். சரி சரி சரி. அதாவது வந்து என்னன்னா, பெருநாள் தொழுகைக்கு நபி அவர்கள் 2வது ஜமாத் எதுவும் காட்டி தந்தாங்களா, அப்படி மார்க் ஆதாரம் உண்டான்னு கேட்குறாங்க. அது சரியான வழிமுறை கிடையாது. என்ன காரணம்னா, ரசூல்லா வந்து சாதாரண வக்த தொழுகைக்கு வந்து என்னன்னா 2வது ஜமாத்து என்பதை காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்த தொழுகை கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஜும்மாவுக்கு 2வது ஜமாத்து உண்டா, அப்போ 2வது ஜமாத்து உண்டு நான் அப்போ பார்த்துக்கிறேன், அப்படி கிடையாது. அங்கே ஒரு ஜமாத்து தான். ஜும்மாவுக்கு எப்படி ஒரு ஜமாத்து தானோ ஒரு பயான் தானோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஒருத்தவங்க உண்மையிலே பயணத்திலேருந்து ஒரு பெருங்கூட்டம் வந்து லேட்டாகுது தாமதமாகுதுன்னா அவங்க தொழுவுறது வேறு, நாங்கள் வந்ததே தாமதம், நான் பயணத்தில் இருந்தோம் அப்படின்னா வேறு. நான் உள்ளூரில் தான் இருக்கிறோம், நாங்கள் 2வது ஜமாத் தொழுதுக்கிறோம் அப்படின்னா ரசூலா உருவாக்குற அந்த கூட்டமைப்புக்கு மாற்றமானது. அதனால் பெருநாள் தொழுகைக்கு 2வது ஜமாத்து வைப்பது என்பது மார்க் அடிப்பில் சரியானது கிடையாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தொழ வைத்த சிறுவர்களுக்கு வந்துட்டோன்னா நம்ம பரிசு கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி ஒரு 5 நிமிஷம் அதில் கலந்துட்டு போயிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் இந்த இரவு தொழுகை முழுவதுமே நமது ஊரை சேர்ந்த சிறுவர்கள் தொழ வைத்தார்கள். அந்த சிறுவர்களுக்கு ஆர்வப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக கிளை சார்பாக பரிசுகள் நம்ம வழங்க இருக்கிறோம். இதை வந்து கிளை தலைவர் சாவுல் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். ஒரு நிமிஷம். முதலாவதாக எம்ஏ முகமது கௌதி, தகப்பனார் பெயர் முகமது அலி, பெரிய நெசவு தெருவை சேர்ந்தவர். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக சகோதரர் எஸ் இப்ராஹிம், தகப்பனார் பெயர் சாகுல் ஹமீது, அலியார் தெருவைச் சேர்ந்தவர். சகோதரர் மக்கி அவர்கள் வழங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக சகோதரர் சையது சுலைமான் அவருடைய மகனார் ஹஃபீஸ், சித்தந்தருவைச் சேர்ந்தவர். அந்த சிறுவருக்காக அவருடைய அப்பா பரிசை வாங்கி கொள்ளுங்கள். அவர் கேரளாவில் இப்போ இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக சின்ன நெசுவைச் சேர்ந்த சகோதரர் சயீத் அலி அவருடைய மகனார் உவைஸ் அவர்களுக்கு பரிசை சகோதரர் சுலைமான் காக்கா அவர்கள் வழங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக சின்ன நெசுவு தெருவைச் சேர்ந்த சகோதரர் நௌஃபல் அவருடைய மகனார் ஆனப் அவருக்கு சம்சுதீன் காக்கா அவங்க வழங்குவாங்க. கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருட ரமலான் முழு 30 நாட்களும் இந்த வருட ரமலான் 30 நாட்களும் இரவு தொழுகை, மார்க்க உபன்யாசங்கள்,
இதில் திக்ர் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. இந்த நிகழ்ச்சிகளை முன்னின்று ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி தந்த நமது ஜாமியு தௌஹீத் பள்ளியின் இமாம் ஷரீஃப் அவர்களுக்கு நமது கிளையின் சார்பாக ஜஸாக்கமுல்லா ஹைரா, அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளையும் அவருடைய தேவைகளையும் அவருடைய அபிலாசைகளையும் நிறைவேற்றி தருவதற்கு நாம் அனைவர்களும் துவா செய்வோம். இந்த 30 நாட்களும் தொழுகையை நடத்தி தந்த சிறுவர்களுக்கும் ஜஸாக்கமுல்லா ஹைரா, அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக பரிசுகளை நாம் மிக ஒரு சிறிய அளவிலான பரிசுகளை கொடுத்து சிறப்பித்தோம். ஆனால் ஷரீப் அவர்களுக்கு இவ்வளோ இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடுபட்ட ஷரீப் அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கு இப்பொழுதுதான் யோசனை வந்துள்ள. அதனால் அவருக்கு அந்த பரிசுகளை இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் நாளை வழங்கும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அனைவர்களும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த இன்னொரு முக்கிய அறிவிப்பு, நமது பள்ளிவாசல் கட்டுமான வேலை ஆரம்பித்து சுமார் 9 ஆண்டுகள் சில ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் இன்னும் வரை முழுமை அடையவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது கீழ்த்தளத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம், இந்த தளத்தை முடிச்சிருக்கிறோம். இந்த தளத்தில் கூட முதல் தளத்தில் கூட நிறைய வேலைகள் இருக்குது. ஜும்மாக்கு எடுத்துக்கிட்ட அன்னைக்கு மக்கள் ரொம்ப நெருக்கடியெலாம் இருக்கிறாங்க. மேல் தளத்தில் தொழுவுறதுக்கு ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க. இன்னும் 2வது தளத்தை நாம் அந்த வேலைகளை முடிச்சிட்ட அன்னைக்கு மக்கள் தொழுவதற்கு நல்ல வசதியாக இருக்கும். ஒலி செய்கிறதுக்கும் மற்ற இன்னும் பிற ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது இருக்குது. மிக ஒரு பெரிய பணி தான். அந்த பள்ளிவாசல் வேலையை முடிக்கிறதுக்கு இன்னொரு மிக ஒரு பெரிய பணிகள் இருக்குது. அந்த பள்ளிவாசல் கட்டி முடிப்பதற்குண்டான நிதி ஆதாரங்கள் போதுமானதாக இன்னும் சேரவில்லை. எனவே சகோதர சகோதரிகள், வெளிநாடுகளில் வெளியூர்கள் இருக்கும் நமது ஊரை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அதிகமான அளவில் கூடிய விரைவில் நிதியுதவி செய்து இந்த பள்ளிவாசல் இறை இல்லத்தை கட்டி முழுமையாக முடிப்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவானாக என்று துவா செய்து நிகழ்ச்சியை முடிக்கிறோம். பெண்ணாலும் அறிவிச்சிட்டாங்களா? அப்படியா? எப்படி என்ன உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க? அப்போ கட் பண்ண லைன் கட் பண்ண இதை கட் பண்ணி